கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இவைகளுக்கு பின்பு யூத ஜனங்களுக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாயிருந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்தவனாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்துவினிடம் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினான். பிலாத்துவும் உத்தரவு கொடுத்தான். அதனால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். அதற்குள்ளாக ஆரம்ப நாட்களிலே ஒரு நாள் ராத்திரியில் இயேசுவிடம் வந்து மறுபிறப்பு பற்றி பேசின நிக்கோதேமு என்கிற யூதருக்குள்ளே அதிகாரியானவன் வெள்ளைப்போளமும் கரியபோளமும் ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் 2 பேரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் சுற்றி கட்டி யூதர்களுடைய அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை பக்குவப்படுத்தினார்கள். 1 ராத்தல் என்பது நம்முடைய நிறையின்படி 1/2 கிலோ ஆகும். ஆக 50 கிலோ எடையுள்ள வெள்ளைப்போளமும் 50 கிலோ எடையுள்ள கரியபோளமும் சேர்த்து பிசைந்து வைத்து கொண்டு அதை இயேசுவின் சரீரத்தில் ஒரு இடம் விடாமல் பூசினார்கள். இது கசப்பான பிசினாகும். இயேசுவின் சரீரம் எந்த விதத்திலும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பல கோடி விலை மதிப்புள்ள நறுமண பொருளை இந்த நிக்கோதேமு என்கிற பரிசேயன் இயேசுவுக்கு கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். இப்படி அவர் சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே இருந்த ஒரு தோட்டத்திலே ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்படாத புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதை யாருக்காக கட்டினார்களோ அது இயேசுவுக்காக கொடுக்கப்பட்டது. இயேசுவின் சரீரம் யூதருடைய அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே நல்ல அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு தோட்டத்தில் கட்டப்பட்ட புதிய கல்லறை இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவும் எப்போதும் பழையவைகளை கழித்து மனுஷன் எப்பொழுதும் புது சிருஷ்டியாய் புது இருதயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். இப்படித்தான் ஒரு பெற்றோர் தனது ஒரே மகனை மிகவும் அன்பாக வளர்த்தனர், நன்றாக படிக்க வைத்தனர். அவனும் நன்றாக படித்தான். பின்பு தனக்கேற்றபடி ஒரு வேலையையும் தேடிக்கொண்டான். ஒழுங்காக ஆலயம் செல்வான். இயேசுவுக்குள்ளாக ஒரு சிறந்த வாலிபனாக காணப்பட்டான். அந்த ஊரில் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு எல்லாரிடமும் அன்பாக பழகுவான். எல்லாருடைய நம்பிக்கைக்கும் உரியவனாகவும் அவன் காணப்பட்டான். திருமண வயது வந்தது. பெற்றோரும் மிகவும் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். அந்த ஊரே அவன் திருமணத்திற்கு சென்றது. ஊரில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். திருமண விருந்து வைபவங்கள் எல்லாம் சிறப்பாக முடிந்தது. மறுவீடு போய் வந்தார்கள். மணப்பெண்ணும் மிகவும் நல்ல குணசாலியான பெண். பெற்றோருக்கு தன்னுடைய மகனை மணக்கோலத்தில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பின்பு இருவரும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினர். இருவரும் ரொம்ப நேரம் தங்களை பற்றி ஒருவரோடு ஒருவர் அறிமுகப்படுத்தி பேசிக்கொண்டனர். அவரவர் செய்கிற பணிகள் ஊழியங்கள் பற்றி பேசிக்கொண்டனர். திடீரென மணமகன் தன்னுடைய மனைவியிடம், உன்னுடைய இருதயத்தில் கணவனுக்கான இடம் காலியாக இருக்கிறதா? அந்த இடத்தில் எனக்கு மட்டுமே ஒரு இடம் வேண்டும் என்றார். மனைவியும், உங்கள் இருதயத்தில் மனைவிக்கான இடம் காலியாக உள்ளதா? அதில் நான் மட்டுமே இருக்கிறேனா என்றாள். எத்தனை உண்மை என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம் இயேசுவுக்கு அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி விலையுயர்ந்த திரவியங்களை இட்டு சரீரம் கெட்டுப்போகாத அளவுக்கு பதப்படுத்தி ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்படாத புதிய கல்லறையிலே வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவும் நம்மை பார்த்து புதிய இருதயம் உள்ளவர்களாகவும் புதிய சிருஷ்டி உள்ளவர்களாகவும் இருக்கச் சொல்கிறார். பரிசுத்தமான இயேசுவுக்கு பரிசுத்தமான புதிய கல்லறை கிடைத்தது. இந்த திருமண பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் கேட்ட கேள்வியும் சரியானதுதான். இப்படி எல்லாருடைய குடும்பத்திலும் புதிய இருதயம் இருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் அன்பானதாகவே இருக்கும். அப்படி ஒவ்வொருவரும் புதிய மனமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு
புதியதான அறையில் உமது சரீரம் வைக்கப்பட்டது போல எல்லாருடைய மனமும் புதியதாக இருக்க உமக்கு இடம் கொடுக்க மனமுடையவர்களாய் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.